அண்ணன் பார்த்தோன்னா ஒரு பாட்டு ஒன்று பாடுறாரு சாட்டை துணிமுருகன் ஸ்டேஜில். என்ன பாடுறாரு அப்படின்னா, அடி உதயம் கலந்து வச்சு விடிய விடிய விழுந்து வச்சா சிபிஐ பொங்கலாம், தளபதி விஜய்க்கு சிபிஐ பொங்கலாம். அதாவது சிபிஐக்கு விசாரணைக்கு விஜய் போனார், சட்ட கசங்காம போயிட்டு சட்ட கசங்காம வந்தார். அதுவும் கருப்பு ட்ரெஸ்ஸில் போனார் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிச்சு, விவாதம் வரைக்கும் போச்சு. அப்படி போயிட்டு வந்தவர் அடுத்த நாளே பார்த்தோன்னா வர சொல்லியிருக்காங்க, இல்லை நான் வர முடியாது, எனக்கு இன்னும் ஒரு வாரம் டைம் வேணும், பொங்கல்லாம் வருது, நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு அடுத்த வாரம் தான் வருவேன் அப்படின்னு பார்த்தோன்னா விஜய் அவர்கள் பர்மிஷன் கேட்டதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. குற்றவாளியாக இருந்தால் நான் சொன்ன தேதிக்கு தான் நீ வரணும், அதனால் நீ எனக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுற அப்படின்னு குற்றவாளியாக இருந்தால் விட்டுருக்கவே மாட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் முன்னாள் அங்கேயே வச்சிருந்திருப்பாங்க. சாட்சியின் ரீதியாக விசாரிக்க கூப்பிட்டதுனால தான், பர்மிஷன் கேட்டதுனால விஜய் அவருக்கு பார்த்தோன்னா நெக்ஸ்ட் வீக் வாங்க, ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது பார்த்தோன்னா நார்மலாக சிபிஐ பண்ண ஒரு விஷயம். குற்றவாளியாக இருந்தால் நீ எங்களுக்கே ஆர்டர் போடுறீ அப்படின்னு தட்டி உட்கார வச்சிருப்பாங்க. அப்பெல்லாம் ஒன்றுமே நடக்கல. நாங்கள் ஒரு வாரம் கழிச்சு வரோம் அப்படின்னு கேட்டாங்க, அதுக்கு பர்மிஷன் சிபிஐ கொடுத்துருச்சு. ஏன்னா சாட்சியின் அடிப்படையில் விசாரிக்க கூப்பிட்டாங்களே தவிர வேறு எதுவுமே கொடுக்கல. இவன் உட்காந்து கதர்வாங்கள உருட்டாங்களா, அதுக்கெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது. சிபிஐ பொங்கல்னு சொல்றாரு, கடிதம் எழுதி கொடுத்துட்டு வந்தார் அப்படின்றாங்க. எழுத்துப்பூர்வமாக பார்த்தோன்னா விசாரணை நடத்துறாங்க, தற்கொலை அப்படின்னு இந்த இடத்துல இந்த ஆளுக்கு யாராவது சொல்லி புரிய வைங்க அப்படின்னு அந்த இடத்துல கேட்க தோணும். எழுத்துப்பூர்வமான விசாரணை நடந்துச்சு, அது கடிதம் எழுதி கொடுக்கல, எழுத்துப்பூர்வமாக விசாரணை நடத்தினாங்க. அதான் உண்மை, அதான் நடந்துச்சு. அதுவும் இந்த தற்கொலைக்கு தெரியல, அதையும் மாற்றி விட்டுவான். சரி, விஜய் அவர்கள் சிபிஐ கிட்ட மாட்டிக்கிறார் அப்படின்னு உருட்டுது, கடிதம் எழுதிட்டார் அப்படின்னு உருட்டுது இந்த சாட்டை துரைமுருகன். ஒரு 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு திமுக ஆட்சிக்கு வந்தோடனே தூக்கி உள்ள போட்டு ஒரு 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு, ஐயா நான் இனிமேல் பேசவே மாட்டேன், இப்படி வன்முறை தோன்ற மாதிரி பேசவே மாட்டேன், ஆபாசமா பேசவே மாட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்தது யார் அப்படின்னா அந்த சாட்டை துரைமுருகன். அந்த கடிதத்தை நீங்க எழுதிருப்பீங்களா, அதே மாதிரி அங்கே விஜய் எழுதியிருப்பாருன்னு நினைக்காதீங்க, அது வேற. நீங்களாம் பார்த்தோன்னா என்ன சொல்றது அப்படின்னா, அவதூறு பேசிட்டு ஆபாசமா பேசிட்டு சுற்றி குரூப்புக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, நீங்க எழுதி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு வரணும். பெட்டி படிக்கையோட போறாரு அண்ணன், அப்படியே ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணிக்கிட்டு போறாரு, மன்னிப்புக்கே எழுதி கொடுத்துட்டு கிளம்புறாரு. மன்னிப்பு கடிதம் எழுதுன இவர் விஜய் கடிதம் எழுதுனதை பற்றி பேசுறாரு. அவர் எழுத்துப்பூர்வமான விசாரணை நடத்தினாங்க, அதுக்கு எதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கியா தற்கொலை அப்படின்னு யாராவது சொல்லி புரிய வைங்க தம்பிகளா அப்படின்னு இந்த அண்ணனுக்கு நம்ம கேட்டுக்கிறது.